தமிழகத்தில் உள்ள அழகிய கடற்கரையில் ஒன்றுதான் தனுஷ்கோடி கடற்கரை. உலகம் முழுவதில் இருந்து லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவாங்க. மக்களுடைய சிரிப்பை கேட்கும் இந்த நகரம் ஒரே ஒரு நாள் மக்களோட மரண ஓலத்தை கேட்டுச்சு. தமிழ்நாட்டிலோட வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு காயமான வடுவாக அது மாறி இருந்துச்சு அந்த அழுகை. தமிழ்நாட்டில் காணப்படுற பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் இருப்பது தான் தனுஷ்கோடி. ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, நடுவே நகரம் என அமைந்த ஒரு அமைதியான ஒரு பகுதி தான் இந்த தனுஷ்கோடி. அமைதியான கடல், கடலை சார்ந்த வாழ்க்கை, துறைமுகம், ரயில்வே ஸ்டேஷன், தபால் அலுவலகம், பள்ளிக்கூடம் மற்றும் நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரே ஒரு இரவில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டுச்சு. அந்த இரவு தான் டிசம்பர் 22, 1964. அது 5 நாட்களுக்கு முன்னாவே தெற்கு அந்தமான் கடல்ல ஒரு சிறிய காற்றழுத்த தாழ்வு உருவானதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதாவது டிசம்பர் 19 அன்று அந்த காற்றழுத்த தாழ்வு புயலாக மாறுச்சு. டிசம்பர் 21க்கு பிறகு அது மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. டிசம்பர் 22 அன்று புயல் தனுஷ்கோடி அடைந்த நிலையில 250 கிலோமீட்டர் வேகத்துல காற்றோட வேகம் இருந்துச்சு. அலைகளோ கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வந்துச்சு. 7 மீட்டர் என்பது கிட்டத்தட்ட 23 அடி உயரம். அங்க இருக்கிற கூரைகள் எல்லாம் பிச்சு எறியப்பட்டுச்சு. உச்சபட்ச வேகத்துக்குள்ள ஊருக்குள்ள கடல் நீர் புகுந்துச்சு. அது புகுந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சுருட்டி கொண்டு சென்றது. அதாவது வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என எதுவும் அது மிச்சம் வைக்கல. மறுநாள் காலையில அனைத்தும் குப்பைகளா சிதறி கிடந்தன. புயலோட கோரத்தை அறியாம அந்த வேளையில தனுஷ்கோடியை நெருங்கி கொண்டிருந்ததுதான் பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில். தண்டவாளத்துல சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு ரயிலில் இருந்த பயணிகளையும் கடலுக்குள்ள கொண்டு சென்றுச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். மறுநாள் காலையில உயிர் பிழைத்தவர்கள் கூட கண்ட முதல் சாட்சி அடுத்து செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்கள் தான். எங்கும் மரண ஓலம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது கால தாமதம் ஆனுச்சு. தமிழ்நாட்டில இருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியா மாறியது. ராமேஸ்வரத்துல இருந்து வந்த படகு ஒண்ணு கூடவே நிவாரண உதவிகளையும் கொண்டு வந்தது. பலர் ராமேஸ்வரத்துக்கு இடம்பெயர்ந்தனர். தகவல் அறிந்து அன்றைக்கு தமிழகமே அதிர்ந்தது. அன்றைய முதலமைச்சர் தான் நம்ம பக்தவத்சலம் சார். தனுஷ்கோடிக்கு அவர் நேரில் பார்வையிட்டார். மீட்பு பணிகள் நடந்தன. இராணுவமும் களத்தில் இறக்கப்பட்டுச்சு. தேசிய பேரிழப்பு என்பது ஐநா சபை இந்த பகுதியை வாழ தகுதியற்றோர் நகரம் சொல்லி அறிவிச்சிச்சு. இப்பேற்பட்ட பேரழிவு ஏற்பட்டு சுமார் 60 வருடங்கள் ஆகியும் அதனுடைய சாட்சியம் இன்றும் காணப்படுது. பாம்பன்லேருந்து புறப்பட்ட ராமேஸ்வரம் பேசஞ்சர் ரயில் அதுக்கு சிக்னல் தெளிவாக கிடைக்கல. ஆனாலும் புயல் கடலில் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ மெதுவாக கிளம்பிச்சு அந்த ரயில். ஆனால் அது தனுஷ்கோடியை ரீச் ஆகிறதுக்கு முன்னமே அந்த பாலத்தில் இருக்கும்போது அதோடைய சக்கரங்கள் மாத்திரம்தான் இருந்துச்சு. அதில் இருக்கிற பெட்டிகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டுச்சு. இவ்வளோ ஒரு கோர கொடூர தாண்டவம் ஆடி அந்த புயல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றி போட்டுச்சு. அப்பேற்பட்ட இந்த தனுஷ்கோடி இப்பொழுது எப்படி இருக்குதுன்னு பாருங்க.